அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கோவிலுக்கு அருகில் யாராவது இறந்துவிட்டால் கோவிலின் நடை மூடப்படும். ஆனால் இங்கு இறந்தவர்களின் உடலுக்கு சிவன் அணிந்த மாலை வஸ்திரம் சாற்றப்படுகிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாய் விளங்குபவர் சிவபெருமான். அவர் முன்னிலையில் அனைவரும் சமம் என்பதை உணர்த்துகிறது இந்த புனித தலம். இத்தகைய சனாதன தர்மத்தின் மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தும் தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் கோவில். இந்த தலம் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. மேலும் மீனவ குலத்தில் பிறந்து பக்தியால் உயர்ந்த அதிபத்த நாயனாரின் புனித கதை, இக்கோவிலின் தலவரலாறு, சிறப்பான அமைப்புகள் மற்றும் பல உபயோகமான தகவல்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகும். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மேலும் சுந்தரர் இக்கோவிலின் சிவபெருமானிடம் வைரம், மரகதம், முத்து, ஜவ்வாது, சாந்து போன்ற விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட பட்டாடை மற்றும் நகைகளை கேட்டு பெற்றிருக்கிறார். இத்தலத்தில் நிகழ்ந்த இன்னும் பல அதிசய நிகழ்வுகளை பற்றி அடுத்து பார்ப்போம். இத்தலத்தில் பிறந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்த அதிபத்த நாயனார் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். தினமும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது வலையில் முதலில் சிக்கும் மீனை ஈசனுக்கான காணிக்கையாக கடலிலேயே மீண்டும் விட்டு விடுவது அவரின் தவறாத வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அதிபத்தரின் பக்தியை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் அவருக்கு கிடைக்கும் மீன்களின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் குறைக்கத் தொடங்கினார். நாட்கள் சென்றபோது ஒரு நாளில் ஒரே ஒரு மீன் மட்டுமே வலையில் சிக்குமாறு ஆயிற்று. இதனால் அதிபத்தர் கடுமையான வறுமைக்கு உள்ளானார். அவரை சுற்றியிருந்தவர்கள் கிடைக்கும் ஒரு மீனையாவது வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினாலும் சிவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பிரார்த்தனையும் அவர் ஒருபோதும் மீறாமல் உறுதியாக இருந்தார். ஒரு நாள் சிவனின் சோதனை உச்சத்தை அடைந்தது. அன்றைய தினம் அதிபத்தரின் வலையில் தங்க மீன் ஒன்று சிக்கியது. ஆனால் அதிபத்தர் எந்த தயக்கமும் இன்றி அந்த தங்க மீனையும் ஈசனுக்கான காணிக்கையாக கருதி கடலிலேயே மீண்டும் விட்டுவிட்டார். அவரின் அசைக்க முடியாத பக்தியும் வாக்கு தவறாத நேர்மையும் சிவபெருமானை மகிழ்வித்தது. உடனே அவர் தோன்றி அதிபத்தருக்கு முக்தியை அருளி அவரை நாயன்மார்களில் ஒருவராக உயர்த்தினார். மேலும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று அதிபத்தர் கடலுக்குள் படகில் செல்கிறார் என்பதையும், கடற்கரையில் சிவபெருமான் தோன்றுகிறார். அதிபத்தர் கடலில் இருந்து சிவபெருமானை நோக்கி பூஜை செய்து வணங்குகிறார் என்பதையும் அடையாளப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த திருவிழா மிகுந்த பக்தியுடனும் மகத்தான சிறப்புடனும் கோலாகலமாக நடைபெறுகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீனவர் சமூகத்தினர் இதில் கலந்து கொள்வார்கள். அது மட்டும் அல்லாமல் இதன் அடையாளமாக இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் இறந்தால் அச்சமுதாயத்தினருக்கான மரியாதையின் அடையாளமாக சிவபெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலையும் ஆடையும் அந்த இறந்தவரின் மேனியில் வைக்கப்படும். இந்த வழக்கம் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா முக்தி மண்டபம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்புன்னு சொல்லலாம்.
அதாவது மீனவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க யார் இறந்தாலும் இந்த கோவில் வந்து நட சாத்த மாட்டாங்க. அவங்களோட சவத்தை கொண்டு வந்து இந்த கோவிலில் வைக்கிறாங்க. ஈஸ்வரன் கிட்ட இருந்து மாலையும் அவரோட வஸ்திரமும் வந்து அந்த சவத்து மேலே போட்டு அழகாக மரியாதை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இது போல் எந்த இடத்துலையும் கிடையாது. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இதுவாக இருக்குது. மேலும் மகரிஷி கண்வரின் ஆலோசனைப்படி புண்டரிக மகரிஷி முக்தியை வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். அவரது தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் அவருக்கு தரிசனம் தந்து அந்த மகரிஷியை தழுவி முக்தியை அருளினார். பொதுவாக முக்தி பெறும்போது ஆன்மா உடலை விட்டு இறைவனுடன் ஒன்றாகும் என்பது நியதி. ஆனால் இங்கு ஒரு விசேஷம் நிகழ்ந்தது. புண்டரிக மகரிஷியின் ஆன்மாவை மட்டும் அல்லாமல் அவரது உடலுடனேயே சிவபெருமான் தழுவி முக்தி அருளினார். இதனால் காயாத்தோடு ஆரோகணம் செய்தவர் என்ற பொருளில் சிவபெருமான் காயாரோகணீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இக்கோவில் 7 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி உள்ளது. நுழைவாயிலுக்கு பின் நாகாபரண பிள்ளையார், பிறகு ஒரு நந்தியும் உள்ளது. ராஜகோபுரத்திற்கு பிறகு கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை உள்ளன. மூலவர் சன்னதியில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். மூலவருக்கு பின்னால் அகத்தியர் ஒரு சமயம் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கியதால் அவருக்கு அம்பிகையுடன் திருமண கோலத்தில் காட்சி அளித்த சிற்பமும் சுவற்றில் நம்மால் காண முடியும். உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, அஸ்திரதேவர், விநாயகர், கார்முகிலீஸ்வரர், மகாலட்சுமி, ஐயனார், காலபைரவர் மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சிவனை நோக்கி இருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். மூலவர் சன்னதிக்கு அடுத்ததாக தியாகராஜ சன்னதி உள்ளது. இத்தலம் முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் மரகதலிங்கம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சப்த விதங்க தலங்களில் ஒன்றாகும். இங்கு சிவபெருமான் சுந்தர விதங்கர் என அழைக்கப்படுகிறார். அவர் வில்லாதி நடனம் ஆடுபவராக கருதப்படுகிறார். இங்கு உள்ள விதங்கலிங்கம் மிகவும் சிறியதாகவும் இரத்தினக்கல்லால் செய்யப்பட்டதாகவும் உள்ளது. இந்த லிங்கம் இந்த கோவிலின் தியாகராஜர் சன்னதியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் நீலயதாட்சி அம்மன் தமது நீல நிறக் கண்கள் காரணமாக இந்த பெயரை பெற்றவர். மேலும் அவர் பருவ வயதில் உள்ள தேவியாக கருதப்படுகிறார். இந்த ஆலயம் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இங்கு அம்மன் சன்னதி தேரின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது.
கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அம்மனை வேண்டி இடைவிடாது அழுதபடி வழிபாடு செய்து முக்தி அடைந்த அழுகுணி சித்தரின் சமாதி அமைந்துள்ளது. அம்மனை வேண்டி அழுததாலேயே அவர் அந்த பெயரையும் பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகர், காசி விஸ்வநாதர், பைரவர், அனுகூல ஆஞ்சநேயர், பத்ரகாளி அம்மன், அகோர வீரபத்ரர், அதிபத நாயனார் சன்னதிகளும் உள்ளது. நாகப்பட்டினம் கடற்கரையுடன் இணைந்த இந்த தலம் மாசிமகம் போன்ற தீர்த்தவாரி விழாக்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பக்தர்கள் கடலில் புனித நீராடி பின்னர் இறைவனை தரிசிப்பது ஒரு பழமையான ஆன்மீக மரபாக உள்ளது. மேலும் மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, அன்னாபிஷேகம், பிரதோஷம் போன்ற நாட்களில் இந்த கோவில் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 11:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். நாகப்பட்டினம் அருகில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களான சௌரிராஜ பெருமாள் கோவில், பக்தவச்சல பெருமாள் கோவில் மற்றும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் போன்று பல கோவில்கள் பார்க்க வேண்டிய தலங்கள் ஆகும். இவற்றுள் சில கோவில்களின் வீடியோ பதிவு நமது சேனலில் உள்ளது. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி பார்க்கவும். காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற இடங்களில் இருந்து பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் உள்ளது. இந்த கோவில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அங்கிருந்து ஆட்டோ அல்லது டாக்ஸி மூலம் கோவிலை எளிதாக அடையலாம். கோவிலுக்கு அருகில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் புது பேருந்து நிலையம். அங்கிருந்து ஆட்டோ மூலம் எளிதில் கோவிலை அடையலாம். இன்று உங்களுடன் இத்தலத்தின் மகிமையை பகிர்ந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த தெய்வீக அனுபவத்தை அனைவருடனும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை பிரஸ் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அனைவரையும் பல அபூர்வ சிவத்தலங்களின் கதைகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.